Hi and hello everyone, welcome to Veranda race. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நமக்கு குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட் ஒரு 100 டேஸ்க்கு மேலே அதுக்கு ஒர்க் பண்ணியிருப்போம். தென் இதுக்கப்புறம் டிஎன்பிசியில் பெரிய அளவில் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு செகண்ட் ஹாஃபில் தான் குரூப் 1 ப்ரிலிமினரி அப்படிங்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் டிஎன்பிசி தரப்பில் வந்து சொன்னாங்க. ஆனால் லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ண டிஎன்பிசியோட குரூப் 1க்கான ப்ரிலிமினரி ரிசல்ட்டே இன்னும் அவங்க பப்ளிஷ் பண்ணலை ஃபஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் மெயின்ஸ் கண்டக்ட் பண்ணணும், பேப்பர் கரெக்ஷன், இன்டர்வியூ, போஸ்டிங்கு, அதுக்கப்புறம் புது நோட்டிஃபிகேஷன், இந்த மாதிரி நிறையா பெரிய ப்ராசஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ இந்த வருஷம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன படிச்சுக்கிட்டு இருக்கோம், அதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணால் இந்த வருஷத்தில் நம்மளால் வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. தென் இந்த தமிழ்நாடு இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, தமிழ்நாடு இந்த சீருடை பணியாளர் தேர்வு ஆணையம் நடத்தக்கூடிய அந்த தேர்வை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தென் அந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெறணும், இல்லை அந்த தேர்வுக்காக ஏதாவது நான் கோச்சிங் சென்டர் போகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு கோச்சிங் சென்டரில் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் வரண்டா ரேஸ் அப்படிங்கிற நம்ம நிறுவனத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கோச்சிங் சென்டர் போகணுன்னாலும் போய் அங்கே என்கொயரி பண்ணணுன்னாலும் ஒரு பேசிக்காக என்ன இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஒரு 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 இன்ஸ்டியூஷனில் ஒரு எஸ்ஐ மாதிரி ஒரு கோர்ஸ் நடத்தும் போது, ஏன்னா ஒரு நார்மல் கோர்ஸ் இது கிடையாது, ஒரு அகாடமிக் மட்டுமே வச்சு இது ஃபாலோ பண்ண முடியாது. கட்டாயம் என்ன தேவை அப்படின்னா ஃபிசிக்கல் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. ஸோ அப்போ ஒரு எஸ்ஐ கோர்ஸ் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி ஃபுல் பேக்கேஜாக தான் நமக்கு இருக்கணும். ஒன்று என்னென்னா அகாடமிக்கும் நமக்கு இருக்கணும், தென் ஃபிசிக்கலும் கம்பல்சரி இருக்கணும், தென் மூணாவது இன்டர்வியூ ப்ராசஸ். ஏன்னா ஒரு எஸ்ஐ எக்ஸாம்ஸில் அகாடமிக் இருக்குது, தென் ஃபிசிக்கலில் இருக்குது, தென் இன்டர்வியூவும் இருக்குது. ஸோ இந்த மூணுமே இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனாக கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மூணுமே கம்பல்சரி இருக்கணும். சில இன்ஸ்டியூஷன் அகாடமிக் மட்டும் நாங்கள் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு, தென் அகாடமிக் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஃபிசிக்கல் ஒன்ஸ் ரிசல்ட் வெளியே வந்ததுக்கப்புறம் ஃபிசிக்கல் பண்ணுறோம், தென் அதுக்கப்புறம் வேறு இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க இல்லை வேறு யாராவது தெரிஞ்சவங்களை வச்சு இன்டர்வியூ கவுண்ட்டை வச்சு நாங்கள் அந்த இன்டர்வியூ நடத்துகிறோம் அப்படிங்கிறது. இந்த மூணு வேறையாக இப்போல்லாம் நடந்துகிட்ருக்கு நிறையா இடங்களில் நான் சொல்கிறேன். ஸோ அகாடமிக் மட்டும் நடத்துவாங்க, இல்லை ஃபிசிக்கல் மட்டும் நடத்துவாங்க, இல்லை அகாடமிக்கு ஃபிசிக்கல் வேறு ஒரு இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணி இன்டர்வியூக்கு மட்டும் மார்க் இன்டர்வியூ நடத்துவாங்க, அதோட நம்பர் கலெக்ட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நிறையா நமக்கு இருக்குது. ஸோ நான் ஒரு இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒரு எஸ்ஐ ஃபுல்ஃபில்லாக கொடுக்கணும் அப்படின்னா, இல்லை ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸோ நம்ம ஃபாரஸ்ட் போன்ற எக்ஸாம்ஸை நீங்கள் ஃபுல்ஃபில்லாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த மூணுமே ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த மூணு இருக்குதா, நீங்கள் எந்த ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு நீங்கள் என்கொயரி போனாலும் இந்த மூணுமே அந்த இன்ஸ்டியூஷனில் இருக்குதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வரண்டா ரேஸ் இன்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ அங்கே தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு சொல்லலை. ஸோ இது இருந்துச்சுன்னா உங்களோட பேசிக் நீங்கள் கட்டக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு வேல்யூபுளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அகாடமிக்கும் இன்ஸ்டியூஷன் பண்ணணும், ஃபிசிக்கலும் பண்ணணும், தென் இன்டர்வியூவும் பண்ணணும். ஏன் சார் இது இவ்வளோ ஒரு தேவையாக இருக்குது அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டு எஸ்ஐ எக்ஸாம்ஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடத்துனாங்க. ஒன்ஸ் அகாடமிக் முடிச்சுட்டு நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிசல்ட் வந்தோடனே நான் வந்து ஃபிசிக்கல் ரெடி ஆகிறேன் அப்படிங்கிறது கஷ்டம். தென் அகாடமிக் மட்டுமே வச்சுட்டு நான் ஃபிசிக்கலுக்காகவோ இன்டர்வியூக்காகவோ வேறு ஒரு இடத்துல நான் போய் சர்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது நடக்குமாங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன், நீங்கள் எஸ்ஐ மாதிரி ஒரு யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னா அந்த இன்ஸ்டியூஷனில் இது எல்லாமே இருக்குதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணி, தென் நம்ம வரண்டா ரேஸில் எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னா நம்ம அகாடமிக்கும் பண்ண போகிறோம், தென் ஃபிசிக்கலும் பண்ண போகிறோம். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு மார்க் இன்டர்வியூ வரைக்கும் ஒரு ஃபுல் பேக்கேஜாக தான் நம்ம வந்து இந்த டைம் வந்து நம்ம எஸ்ஐ கோர்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதில் அகாடமிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 நாள் வந்து பேசிக் கிளாஸஸ் வந்து போகும். அந்த 70 நாள் உங்களுக்கு வந்து சர்க்கிள் போகும். ஸோ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு பேசிக் கிளாஸு, தென் சர்க்கிள் வந்து போகும். ஸோ 13 வீக்லி டெஸ்ட், அதாவது ஒரு வாரத்தில் நீங்கள் படிக்கக்கூடியதை சனிக்கிழமை உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்டாக இருக்கும். 12 குமுலேட்டிவ் டெஸ்ட். குமுலேட்டிவ் டெஸ்ட்னால் ஸ்டார்டிங்லேருந்து அன்னைக்கு வரைக்கும், திரும்ப அடுத்த வாரத்தில் ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஒரு வாரம் ஆட் ஆகி, ஸோ இந்த மாதிரி குமுலேட்டிவாக ஒவ்வொரு வாரமும் ஆட் ஆகி ஒரு 12 டெஸ்ட் இருக்குது. அது இல்லாமல் டெய்லி ஒர்க் ஷீட் அப்படிங்கிறது சைக்காலஜி ரிலேட்டடாக, சப்போஸ் உங்களுக்கு சைக்காலஜி மேஜர் ஃபேக்டை வந்து எஸ்ஐ எக்ஸாம்ஸில் இல்லை யூனிஃபார்ம் சர்வீஸில் நம்ம கொடுக்குது அப்படின்னா டெய்லி ஒரு சைக்காலஜி ஷீட், ஒரு ஒர்க் அவுட் ஷீட்டு கம்பல்சரி டெய்லி உங்களுக்கு இருக்கும். தென் அது இல்லாமல் நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு சர்க்கிள் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு டெய்லியும் கம்பல்சரி மெட்டீரியல் வரும். ஸோ அது ஸ்டாட்டிக் ஜிகேவாக இருக்கலாம், இல்லை அன்னைக்கு காலையில் நடத்தக்கூடிய டாப்பிக்கோட ஒரு ஷார்ட் வேர்ஷனாக இருக்கலாம், ஃபுல் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க, அதோட ஒரு ஒன்லைனராக இருக்கலாம், அது ஒரு 55 மெட்டீரியல். அது இல்லாமல் உங்களுக்கு ஜிகே மெட்டீரியல் இம்பார்ட்டன்ட் டேஸாக இருக்கும். இந்தியாவோட ஹையஸ்ட்டு என்னன்னு கேட்கலாம், ஃபஸ்ட்டு பர்சனாலிட்டி பற்றி பேசலாம், ஃபஸ்ட்டு உமன், ஃபஸ்ட்டு மென்னு, ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர், ஃபஸ்ட்டு சிஎம், அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டுங்கிற வேர்டுக்கு எப்பயுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி
ஒரு ஸ்டாட்டிக் மெட்டீரியல் ஒரு 15 மெட்டீரியல் இருக்கும். அதை தாண்டி ஒரு 35 நாள் அல்லது 35 செட் ஆஃப் சூப்பர் பேட்சஸ் வந்து போகுது. சூப்பர் பேட்ச் என்னன்னா, நீங்கள் பேசிக் கிளாஸஸில் படித்ததை நம்ம பிரித்து ஒரு 5 நாள் சைக்காலஜி மட்டும் ஃபுல் ரிவிஷன், ஒரு 5 நாள் தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும் ஃபுல் ரிவிஷன், ஒரு 5 நாள் ஜிஎஸ் மட்டும் ஃபுல் ரிவிஷன், ஒரு 5 நாள் சயின்ஸ் மட்டும் ஃபுல் ரிவிஷன். அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா ஒரு சூப்பர் பேட்ச் ஸ்டேஜ் 2ல் நம்ம எடுத்து போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வெறும் பேசிக் கிளாஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். ரெண்டாவது ஸ்டேஜ் சூப்பர் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ் 2ல் ஒரு 5 நாள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம பார்க்க போகிறோம்னு அது. இது அகடமிக் வைஸில் நம்ம இங்கே ஃபஸ்ட் டைமாக இதை எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா ஒரு எஸ்ஐ ப்ரிப்பரேஷன் ஆகிறவங்க எஸ்ஐ எக்ஸாம் எழுதி முடித்த உடனே ஓகேன்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். சும்மா நானும் ஒரு புக்கை வாங்கி படித்தேன், இல்லை நானும் ஒரு டேட்டாஸை கலெக்ட் பண்ணேன் அப்படின்னு இல்லாமல் எக்ஸாம் போதே ஒரு கான்ஃபிடென்ட்டை வேணும்னா நம்ம இந்த அளவுக்கு நம்ம ரிவிஷன்ஸ் வந்து நம்ம எடுத்து போகிறோம். தென் அடுத்து வேறு என்ன அப்படின்னா, நம்ம என்ன மாதிரி ப்ராடக்ட் நம்ம சைட்லேருந்து வரப்போகுது அப்படின்னா, ஒரு 5+2 ஒரு 7 புக்கு வந்து வரும். இந்த 7 புக்கில் 3 புக்கு வந்து கம்பல்சரி இந்த தமிழ் பேப்பர், இந்த கட்டாய தமிழ் எலிஜிபிலிட்டி தகுதி தேர்வுன்னு இருக்குது, அதுக்கு ஒரு 3 புக்கு இருக்கும். தென் ஜிஎஸ்க்கு காமனாக ஒரு புக்கு இருக்கும். எல்லா ஜிஎஸும் கம்பைண்ட் ஆகி என்னென்ன டாப்பிக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்களோ அதோட இம்பார்ட்டன்ட் லைன் என்ன, இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் என்னன்னு ஒரு ஜிஎஸ் புக் இருக்கும். தென் சயின்ஸுக்கு, ஏன்னா அதிகமாக சயின்ஸ் கேள்வி தான், ஒரு 20லேருந்து 25 கேள்வி வரைக்கும் நமக்கு சயின்ஸ் வருதுன்னா இந்த அதிகமாக வரக்கூடிய இந்த சயின்ஸ் புக்கு தனியாக. ஸோ அது இல்லாமல் சைக்காலஜி புக்கு ஒரு 250 கொஸ்டின்ஸ், சாரி 2500க்கு மேற்பட்ட கேள்விகள் வித் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ புக்கு வரும்போதே நீங்கள் பார்க்கலாம். அந்த புக்கில் நீங்கள் உங்கள் ஃபோன் வச்சு ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த டாப்பிக்கான வீடியோ வந்து உங்கள் ஃபோனில் வந்து லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 2500 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சைக்காலஜி புத்தகம் ஒன்று இருக்கும். அது இல்லாமல் இங்கிலீஷ்க்கு ஒரு புக். ஏன்னா நிறைய பேர் இங்கிலீஷுக்கு நிறையா இன்ஸ்டியூஷன் இங்கிலீஷ் கண்டுக்கிறதே இல்லை. ஒரு 6 கேள்வி ஒரு 5 கேள்வி வருதுனாலும் அந்த 5 கேள்வி எங்கேருந்து வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ்க்கு ஒரு புக் வரப்போகுது. தென் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்போம்னா ஃபிசிக்கல் அண்ட் அகடமிக்கல் ஒர்க் புக்குன்னு உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அது என்ன இருக்கும் அப்படின்னா, டே 1ல் நீங்கள் என்ன மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட போகிறீங்க, அகடமிக்கில் நம்ம சொன்ன மாதிரி டே 1ல் என்ன கிளாஸஸ் போகுது, அதில் என்ன டெஸ்ட் நடந்திருக்கு, அந்த டெஸ்ட்டுக்கான மார்க் வந்து நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு புக்லெட் மாதிரி ஒரு ஒர்க் புக்லெட்டு உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். அந்த புக்லெட்டை வச்சு உங்களை நாங்கள் வந்து ஜட்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தென் டிசெட். ஸோ கம்பல்சரி இன்ஸ்டியூஷன் வரக்கூடிய இந்த எஸ்ஐ கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 2 டிசெட் கொடுத்துருப்போம். ஸோ அந்த டிசெட்டோட மட்டும்தான் அவங்க இன்ஸ்டியூஷனுக்கு வரணும். அந்த டிசெட்டோட தான் அவங்க ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டுக்கும் வர போகிறாங்க. இது கம்பல்சரியாக இது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெஸ் கோடு. தென் நியூட்ரிஷன் ஒர்க் புக் அப்படிங்கிறது நீங்கள் வந்த ஒரு ஃபஸ்ட் வீக்லேயே ஒரு 5-6 நாளைக்குள்ளே உங்களை ஒரு நியூட்ரிஷன் வந்து உங்களை மீட் பண்ணுவாங்க. உங்களோட உடல் அந்த நிலை எப்படி இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கணும், என்ன ஃபுட்டு எடுத்துக்கிட்டால் உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஈஸியாக ஈடுபடலாம்னு சொல்லி நியூட்ரிஷன் உங்களுக்கு ஒரு புக்கு கொடுப்பாங்க. உங்கள் நேமை போட்டு ஹைட்டு, வெயிட்டு, பிஎம்ஐ என்ன இருக்கீங்க, என்ன மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு டேட்டாஸ் வரும். தென் அட்மிஷன் போட அந்த டைமில் அதை ஃபஸ்ட்டு நாளே உங்களுக்கு கிளாஸ் ஷெட்யூல்ஸ் முதல் நாள் வரும்போது உங்களுக்கு என்னென்ன கிளாஸஸ் போகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேட்ச்சு நம்ம சென்னை பிரான்ச்சில் மார்ச் 6ஆம் தேதி நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சென்னை பிரான்ச்சில். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக மதுரை, திண்டுக்கல், தென் திருநெல்வேலி இந்த மாதிரி செலக்டட் பிரான்ச்சஸில் மட்டும்தான் நம்ம ஒரு கிரவுண்டு வேணும், தென் ஒரு கோச் வேணும். செலக்டட் பிரான்ச்சஸில் மட்டும்தான் பண்ண போகிறோம். அந்தந்த பிரான்ச்சுக்கான டேட் வந்து 13 தென் 15 இந்த மாதிரி டேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த எல்லா ஷெடியூலும் வந்துடும். தென் டெய்லி டெஸ்ட் ஷெடியூல் கொடுத்துருவோம். இன்றைக்கி என்னெல்லாம் டெஸ்ட் வரப்போகுது அப்படின்னு டெஸ்ட் ஷெடியூலும் உங்களுக்கு முன்னாடியே நாங்கள் கையில் கொடுக்க போகிறோம். தென் சர்க்கிள் மெட்டீரியல், ஸோ ஒரு 60 சர்க்கிள் மெட்டீரியல் நம்மகிட்ட இருக்குன்னா அது ஒவ்வொரு நாள் வரும்போது உங்களுக்கு மென்டார் அப்படிங்கிற அந்த மென்டார்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. இது நம்ம என்ன மாதிரி புக்கு வந்து நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. தென் அடுத்து இந்த டெஸ்ட்டு எப்படி சார் நடத்த போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேசிக் கிளாஸில் 165 டெஸ்ட்டு. எப்படி 165 டெஸ்ட் வருது அப்படின்னா 70 நாள். ஸோ ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட்டு, ஸோ 140 டெஸ்ட். தென் 13 ரிவிஷன் டெஸ்ட்டு, 12 குமுலேட்டிவ் டெஸ்ட். ஸோ ஒட்டு மொத்தமாக 165 டெஸ்ட்டு. இதில் 3100 கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. தென் ஒர்க் ஷாப் சொன்னால அதில் ஒரு 98 டெஸ்ட்டு, அதில் 3175 கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண போகிறீங்க. தென் ஃபுல் டெஸ்ட், அது ஒரு 37 டெஸ்ட்டு, ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்க போது. ஃபுல் டெஸ்ட்னா பாலிட்டிக்கு ஒரு 3 டெஸ்ட்டு, எக்கனாமிக்ஸ் ஒரு 3 டெஸ்ட், அந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸாக ஃபுல் டெஸ்ட். அதில் ஓவராலாக தமிழ், சைக்காலஜி எல்லாம் சேர்த்து 37 டெஸ்ட்டு, அதில் ஒரு 3400 கொஸ்டின்ஸ் இருக்கும். தென் ஸ்பெஷல் டெஸ்ட், அதாவது சிறப்பு தேர்வுகள் என்னென்னா ஜிகேக்கு மட்டும் ஒரு 2 டெஸ்ட்டு. நீங்கள் இதில் எல்லாமே என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்களோ
அந்த கொஸ்டினை மட்டும் எடுத்து ஒரு டெஸ்ட்டு, இம்பார்ட்டன்ட் டேஸ்க்கு ஒரு டெஸ்ட், அது மாதிரி சில ஸ்பெஷல் டெஸ்ட்டு ஒரு 7 டெஸ்ட்டு, அதில் ஒரு 670 கொஸ்டின், தென் ஃபுல் மார்க் டெஸ்ட்டு ஒரு 10 ஃபுல் மார்க் டெஸ்ட்டு கடைசியாக. ஸோ அதில் ஒரு 2400 கேள்வி. ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரு 100, நார்மல் உங்களோட கொஸ்டின் பேப்பர் ஒரு 140. ஸோ மொத்தமாக நமக்கு 240 கேள்வி. ஸோ 10 டெஸ்ட்னால 2400 கொஸ்டின்ஸ். ஓவராலாக அரௌண்டு 12,745 கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க இந்த நம்மளோட இந்த எஸ்ஐ பேட்சில் நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ். ஸோ இந்த கொஸ்டினை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டாவே எக்ஸாம் ஹால் போகும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாகிடும். அதனால தான் இவ்வளோ கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண. ஒருவேளை டிஎன்பிஎஸ்சி மாதிரியோ வேறு எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அப்படியே ஒன்லைனரில் டக்குன்னு மைண்டில் இருக்கணும், யார் என்ன பேர் எந்த வருஷம் அப்படின்னு. அதுக்கு எப்படின்னா நிறையா டெஸ்ட்டு போடணும், நிறைய வைவா ஆன்சர் சொல்லணும், நிறைய கொஸ்டின்ஸை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு ஏறக்குறைய 13,000 கொஸ்டின்ஸு நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. இது தமிழில் இங்கிலீஷில் ரெண்டுமே இருக்குமா சார்னா கண்டிப்பாக தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டியை தவிர மீதி எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். தென் தமிழ் எலிஜிபிலிட்டி தான் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நிறையா பேருக்கான பிரச்சனை மெயினை பார்த்துட்டு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியை லாஸ்ட் இயர்லேயே நிறையா பேர் விட்டுட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்க போகிறது தமிழ் எலிஜிபிலிட்டி தான். ஸோ அதில் 40 மார்க்கு ஃபஸ்ட்டே ஒரு கான்ஃபிடென்ட்டை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம்னு அர்த்தம். சரியா? தென் வேறு என்ன அப்படின்னா, ஸோ நம்ம என்ன இருக்குது, நம்மகிட்ட என்னென்னலாம் பண்ண போகிறோம், வேறு இன்ஸ்டியூஷன் அந்த அளவுக்கு இருக்குதா, இல்லை இருக்கலாம், நான் கம்பேர் பண்ண விரும்பலை, இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ கேட்டுக்குங்க சார், இந்த மாதிரி பேசிக் சர்க்கிள் இருக்குது, ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது, மென்டார் செஷன் இருக்குது, நியூட்ரிஷன் புக் இருக்குது, ஒரு கோச் உங்களை வாரத்தோட ஃபஸ்ட்டு வீக்கில் கோச் உங்களை வெரிஃபை பண்ணி அந்த மாதிரி இருக்குது சார், உங்கள் இன்ஸ்டியூட்லையும் இருக்கா, தாராளமாக இருந்துச்சுன்னா அந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுங்கள். சரியா? நீங்கள் இங்கே தான் ஜாயின் பண்ண, திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வரண்டா ரேஸ் தான் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் இருந்தால் கட்டாயம் உங்களால் எஸ்ஐ கிளியர் பண்ணி போஸ்ட்டுக்கு போக முடியும். ஏன்னா குரூப் 2 மெயின்ஸோட எஸ்ஐக்கான சம்பளம் வந்து ரொம்ப அதிகம். ஸோ பேசிக் கிளாஸு எல்லாருமே கொடுக்க போகிறாங்க. தென் ஒர்க் ஷாப்பு நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். மற்ற இடத்துல விசாரித்து பாருங்கள், மோஸ்ட்லி 99% இருக்காது. தென் மென்டார்ஷிப் அப்படிங்கிறது 2014, 13, 14 நம்ம ஆரம்பித்தது. இன்ன வரைக்கும் மென்டார்ஷிப் ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது. தென் நியூட்ரிஷன் புக்கு, உங்களோட எல்லா உடல் ஹெல்த்தை செக் பண்ணி ஒரு புக்கு நம்ம கொடுக்க போகிறோம். வேறு இடத்துல இது மாதிரி கேள்விப்பட்டிருக்குமான்னு எனக்கு தெரில. தென் கோச் புக்கு அப்படின்னா கோச் உங்களை ஃபஸ்ட்டு வீக்கோட எண்டில் உங்களை வெரிஃபை பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் வைப்பார். அதில் நீங்கள் பிகினரா இல்லை மீடியேட்டர் அந்த லெவலில் இருக்கீங்களா, மீடியம் லெவலில், தென் நீங்கள் நார்மலாகவே ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கிறீங்களா அப்படின்னு கோச் உங்களை டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு புக்கு கொடுப்பார். நீ வந்து டெய்லி 100 மீட்டர் ஓடு, டெய்லி 200 மீட்டர் ஓடு, இவ்வளோ புல்லப் பண்ணு அப்படின்னு சொல்லி கோச் நம்ம பண்ணல. நமக்கான கோச் வந்து மதின்னு சொல்லி ஒரு கோச் எடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரியும், யூடியூப்லேயும் இன்ஸ்டாலையும் பயங்கர ஃபேமஸ். இந்தியன் ஆர்மியில் இருந்துட்டு வந்து இப்போ தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணக்கூடிய நபர். அவர் தான் நமக்கான கோச்சாக இருக்கிறாரு. ஸோ அவரோட கைடன்ஸில் தான் உங்களுக்கு இது நடக்க போகுது. ஸோ நான் வந்து நீங்கள் 100 மீட்டர் ஓடுங்க, 200 மீட்டர் ஓடுங்க நான் சொல்ல முடியாது, ஒரு டீச்சிங் ஃபேக்கல்ட்டி சொல்ல முடியாது. அதுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு ட்ரைனிங் பண்ணக்கூடிய நபர். ஸோ அவர் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீக்லேயே உங்களை சந்திச்சிருவார். ஒவ்வொரு வாரமும் அவர் உங்களை சந்திப்பார். அது இல்லாமல் நம்ம வாரம் கிரவுண்டுக்கு நம்ம போக போகிறோம். எதுக்கு சார்னா கேமிங் போக போகிறோம். எல்லா வாரமும் ஒரு கேம். சப்போஸ் ஃபஸ்ட்டு வாரத்தில் வந்து கோகோ விளையாடுறோம், ரன்னிங் ஓடுறோம், தென் வந்து மாரத்தான் ஓடுறோம், ஃப்ரீ பிக் கேம் ஆடுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் கம்பல்சரி உங்களுக்கு இந்த ஸ்டெமினாவை மெயின்டைன் பண்ணக்கூடிய கேம் வைக்க போகிறோம் சாட்டர்டே சண்டேஸில். கண்டிப்பாக நீங்கள் காலைல கிரவுண்டுக்கு வருவீங்க. ஃபிசிக்கல் இது எப்போ சார் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாரத்துலேருந்து இது ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நாங்கள் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு ஃபிசிக்கல் நாங்கள் ஆரம்பிக்க விரும்பலை. அகடமிக்கோடு சேர்ந்தே உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், ஃபிசிக்கலை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறோம். அகடமிக்கோடு சேர்ந்தே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வீக்லேயே உங்களுக்கு என்ன ஆகிடும், ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு வீக்லேயே உங்களை கோச் வந்து மீட் பண்ணிடுவார். நீங்கள் எக்ஸாம்லாம் முடிங்க, அப்புறம் கிரவுண்டுக்கு போகலான்னு நாங்கள் பேசல. ஃபஸ்ட்டே கிரவுண்டுக்கும் போகிறோம், எக்ஸாம்ஸையும் சேர்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். தென் புக்கு சைக்காலஜி புக். ஸோ சைக்காலஜி புக்கு சும்மா ஒரு 10 புக்லெட்டை போட்டு விடலை. ஸோ லாஸ்ட்டாக டிஎன்பிஎஸ்சி இது வரைக்கும் நடத்தின எல்லா எக்ஸாம்ஸோட ப்ளூ பிரிண்ட்டை எடுத்து வச்சு தான் அந்த 2500 கேள்வியை நம்ம சைக்காலஜி புக்காக வந்து நம்ம போட்டிருக்கோம். தென் டெய்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதுதான் நமக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஃபிசிக்கல் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு வீக்லேருந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகிடும். ஒவ்வொருத்தருக்கும் செப்பரேட்டாக ட்ரைனிங் மெத்தட் இருக்கும். அது எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் செப்பரேட்டாக ஒரு ட்ரைனிங் மெத்தடு, ஒரு சென்ட்ரலைஸ்டு கோச் ஒருத்தர் இருப்பார். அது இல்லாமல் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு கோச் கார்த்திகேயன்னு சொல்லி ஒரு கோச் இண்டிவிஜுவலாக சென்னை போன்ற பிரான்ச்சஸில் இருப்பார். எல்லா பிரான்ச் வரண்டா ரேஸில் எங்கெல்லாம் எஸ்ஐ போகும்போது எல்லா பிரான்ச்லையும் இது இருக்க போகிறாங்க. தென் உங்களுக்குன்னு தனியாக ஒரு ரிப்போர்ட்டை மெயின்டைன் பண்ணுவோம். அந்த ரிப்போர்ட் படி தான் அந்த கோச் உங்களை ட்ரெயின் பண்ண போகிறாங்க. நீங்கள் பிகினர் ஸ்டேஜில் இருக்கீங்களா, சும்மா எல்லாருமே 100 மீட்டர் எடுத்தோன்னு ஓடுங்கன்னு சொல்ல முடியாது.
ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கும், அதோட ஸ்டேட்டஸு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் கோச் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறான். இதுதான் ஃபிசிக்கலோட டேட்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் வேறு என்னென்னா இன்டர்வியூ தான், கண்டிப்பாக மார்க் இன்டர்வியூ நடத்துகிறோம். ஒரு 3 மார்க் இன்டர்வியூ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம அட்டன் பண்ண வைக்க போகிறோம். இதுதான் வராண்டா ரேஸில் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய இந்த வழிமுறைகள் அப்படின்னு சொல்கிறோம். இது வராண்டா ரேஸ் மட்டும்தான் இந்த மெத்தடானா கிடையாது. எல்லா இன்ஸ்டியூஷனும் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் தெளிவான ஒரு ஐடியாவோட போய் எந்த இன்ஸ்டியூஷனாலும் விசாரிங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய பெரிய எக்ஸாம் சம்பளம் கிட்டத்தட்ட 50,000 வரைக்கும் ஒரு சம்பளம் வரக்கூடிய ஒரு தேர்வு, ஒரு அதிகாரம் மிக்கக்கூடிய தேர்வு. நீங்கள் எந்த ஒரு இன்ஸ்டியூஷனாலும் அதை என்கொயரி பண்ணுங்கள். ஆனால் நான் சொன்ன எல்லா குவாலிட்டியும் இருக்குதான்னு செக் பண்ணிங்க. தாராளமாக வராண்டா ரேஸ்லேயே வந்து என்கொயரி பண்ணுங்கள். அதுக்கான உங்களுக்கான ப்ரூஃப் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பேச வந்தது. ஸோ ஒரு யூனிஃபார்ம் போடக்கூடிய ஒரு கனவில் இருக்கக்கூடிய நபர்கள் சரியான ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்து நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே ஒரு லிங்க் இருக்கும், அதில் தாராளமாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், சரியான ஒரு அமைப்பை தேர்ந்தெடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவும் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம மார்ச் 6ஆம் தேதி ஃபஸ்ட்டு பேட்ச் சென்னை பிரான்ச்சில் ஆரம்பிக்கிறோம். மற்ற பிரான்ச்சஸில் அஃபீஷியல் டேட் வந்து சொல்லுவாங்க என்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வீக்லேருந்து கோச்சிங் ஃபிசிக்கலுக்கான கோச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் வீக்லேருந்து நியூட்ரிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டேலேருந்து உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.